வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மாயமான சிங்கம் மீண்டும் அதன் கூண்டிற்கு திரும்பியுள்ளது. இது குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வண்டலூர் உயிரியல் பூங்கா ஊழியர்களுக்கு 3 நாட்களாக போக்கு காட்டி வந்த சிங்கம் மீண்டும் கூண்டிற்கு திரும்பிய காட்சிதான் இது. சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஏராளமான விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பார்வையிட்டு செல்கின்றனர். அதோடு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்க சஃபாரிக்கு என 50 ஏக்கர் பரப்பளவில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிங்கத்திற்கு காட்டில் இருப்பது போன்ற இயற்கையான சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சிங்கம் சுதந்திரமாக நடமாடும். இதை பார்க்க விரும்பும் மக்கள் பாதுகாக்கப்பட்ட பிரத்யேக வாகனம் மூலம் பார்வையிடலாம். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி சிங்கம் ஒன்று ஊழியர்களின் கண்ணில் படாமல் திடீரென காணாமல் போனது. இது பரபரப்பை ஏற்படுத்தியது. 5 வயதான ஷெரியார் என்ற இந்த சிங்கம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவில் உள்ள பன்னர்கட்டா உயிரியல் பூங்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டது. விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட இந்த சிங்கம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் சிங்கம் இரவு நேரத்தில் அதன் தங்கும் இடத்திற்கு வராததால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஏற்கனவே கடந்த 2002ஆம் ஆண்டு வண்டலூர் கண்டிகை பகுதியில் உலாவந்த சிறுத்தை ஒன்று இரவு நேரத்தில் வண்டலூர் பூங்காவிற்குள் குதித்து அங்கிருந்த மான்களை வேட்டையாடியது. அந்த நேரத்தில் அது பரபரப்பாக பேசப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டது. அதன் பிறகு இந்திய வன உயிரின நிறுவன அதிகாரிகளின் ஆலோசனையை பெற்று பல மாதங்களுக்கு பின்னர் அதனை பிடித்தனர். தற்பொழுது சிங்கம் மாயமானதாக பரவிய செய்தி அப்பகுதி மக்களை கலக்கமடைய செய்தது. இதனிடையே இது குறித்து விளக்கம் அளித்த பூங்கா நிர்வாகம், இளம் சிங்கத்திற்கு இது இயல்பான நடத்தை என்றும் விரைவில் சிங்கம் கூண்டு திரும்பும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருந்தது. இதைத் தொடர்ந்து மாயமான சிங்கம் சஃபாரி பகுதியில் இருப்பதை பூங்கா அதிகாரிகள் உறுதி செய்தனர். அத்தோடு அதிகாரிகள் 5 பிரத்யேக குழுக்களாக பிரிந்து சிங்கத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். பகலில் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் இரவில் வெப்ப இமேஜிங் ட்ரோன் மூலமும் அதன் நடத்தை கண்காணிக்கப்பட்டது. சிங்கத்தின் நல்வாழ்வை உறுதி செய்ய 10 கேமராக்கள் நிறுவப்பட்டன. மேலும் சிங்கத்தின் கால் தடத்தையும் ஆய்வு செய்து வந்தனர். இந்த நிலையில் பூங்கா அதிகாரிகளையும் ஊழியர்களையும் கதிகலங்க வைத்த சிங்கம் 3 நாட்களுக்கு பின்னர் சீறி பாய்ந்து அதன் இருப்பிடத்திற்கு வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து சிங்க பராமரிப்பாளர்கள் அந்த சிங்கத்தை கூண்டில் அடைத்தனர். சிங்கம் மீண்டும் கூண்டு திரும்பியதால் பூங்கா ஊழியர்களும் வண்டலூர் பகுதி மக்களும் நிம்மதியடைந்துள்ளனர்.